இருக்கும், ஒரு ஆப் ஆம்பிளிஃபையருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், ஆப் ஆம்பிளிஃபையர்னால் அது என்ன மாதிரி பண்ணோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், சில மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப் ஆம்பிளிஃபையருடைய பண்புகள், தமிழில் சொல்கிறதுனா பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள் எப்படி இருக்கும், ஆப் ஆம்பிளிஃபையர்னால் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராக்டிக்கலாக வரும்போது மாறி இருக்கும். பட் ஆஸ் பர் இந்த பிளாக் டயக்ராம் பேஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகும், ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு ஆப் ஆம்பிளிஃபையருடைய ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் எப்படி இருக்கும் ஆஃப் ஆப் ஆம்பிளிஃபையர். ஒரு ஆப் ஆம்பிளிஃபையருடைய ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ், பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எடுத்துக்கிறேன். ரெண்டு இன்புட், ரெண்டுத்தையும் நான் தனித்தனியாக ஆம்பிளிஃபை பண்ணுறேன். எதுக்கும் இந்த இன்புட்டுக்கு அந்த இன்புட் எந்த சம்மந்தமே கிடையாது. இது தனியாக ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், இது தனியாக ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ரெண்டு இன்புட்டுக்கு நடுவில் தேர் இஸ் நோ கனெக்ஷன். ரெண்டு இன்புட் நான் ஒன்றா சேர்த்து அப்ளை பண்ணல, இது தனியாக ஆம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், இது தனியாக ஆம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு சர்க்யூட், டிஃப்ரெண்ட் சர்க்யூட் யூஸ் பண்ணுறேன். அப்போ தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் தி இன்புட் டெர்மினல்ஸ். நான் ஆப் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு இன்புட் டெர்மினலுக்கு நடுவில் எந்த கனெக்ஷனுமே இருக்காது. அதாவது என்ன சொல்ல வரும்னா, இப்போ ஒரு ஆப் ஆம்பிளிஃபையர் இந்த சிம்பிள் தெரியும். ஸோ அதோடைய இன்புட் டெர்மினல் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் மைனஸ், இந்த ரெண்டு இன்புட் டெர்மினல் ஜஸ்ட் ஆக்டிங் எஸ் எ ஓப்பன் சர்க்யூட். There is no interconnection between these two input. அல்லது இதில் நடுவில் ஒரு இம்பிடன்ஸ் இருக்கிறாம நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும், Z in, இது எப்படி இருக்கும். ஸோ there is no interconnection. அப்போ ஓப்பன் சர்க்யூட், ஓப்பன் சர்க்யூட்டில் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ இட்லாவது இன்ஃபைனட் இன்புட் இம்பிடன்ஸ், ஹை கனெக்ஷன் இருந்தால் தான் இன்புட் இம்பிடன்ஸே இருக்கும், ரெசிஸ்டன்ஸே கிடைக்கும். கனெக்ஷனே இல்லை, ஸோ இப்போ இண்டிகேட் தி வெரி ஹை வேல்யூ, இன்ஃபைனட் இன்புட் இம்பிடன்ஸ். ஃபர்ஸ்ட் திங், இன்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் தி ஆப் ஆம்பிளிஃபையர், இன்புட் இம்பிடன்ஸ் Z in, infinite, very high value. Since ஏன் இன்ஃபைனட்டாக இருக்கணும், since both the inputs are not connected, தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு இன்புட்டுக்கு எந்த கனெக்ஷனுமே இருக்காது. அப்போ அந்த ரெண்டு இன்புட் டெர்மினல் ஆக்டிங் எஸ் ஏ ஓப்பன் சர்க்யூட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், இந்த பிளாக் டயக்ராத்தில் நான் ரெண்டு இன்புட்டையும் தனித்தனியாக ஆம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ ரெண்டு இன்புட்டுக்கும் நடுவில் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. அப்போ ரெண்டு இன்புட்டுக்கு நடுவில் எந்த கனெக்ஷனுமே இல்லைன்னா அந்த ரெண்டு இன்புட் டெர்மினல் உள்ள இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஓப்பன் சர்க்யூட், ஓப்பன் சர்க்யூட்டில் ஹை இம்பிடன்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரெண்டு இன்புட் தனித்தனியாக யூஸ் பண்ணுறோம். போத் இன்புட்ஸ் ஆர் கனெக்டட் செப்பரேட்லி, ரெண்டு இன்புட் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அவுட்புட் இம்பிடன்ஸ், லோ அவுட்புட் இம்பிடன்ஸ், ஏன்னா ஒரே ஒரு டெர்மினல் தான். அவுட்புட் இம்பிடன்ஸ் Z out, அவுட்புட் இம்பிடன்ஸ் Z out low, ஏன்னா ஒரே ஒரு இதுதான். இங்கே எதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருந்தால் தான் எனக்கு அவுட்புட்டே கிடைக்கும். இது வழியாக கரண்ட் ட்ராப் ஆகி அவுட்புட்டே கிடைக்கும். அதனால் எவ்வளோக்கும் லோவாக இருக்கோ அவ்வளோக்குள்ள அதிகமான கரண்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும். இப்போ ஒரு ஆப் ஆம்பிளிஃபையரில் பேசிக்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட்டும் தனித்தனி இன்புட், தெர் இஸ் நோ இன்டர் கனெக்ஷன். அதனால் இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும். இது பேசிக் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது, இப்போ நான் இன்புட்டே அப்ளை பண்ணலை. ஸோ நான் எந்த இன்புட்டுமே அப்ளை பண்ணலை. அவுட்புட் என்னவாக இருக்கணும்னா ஜீரோவாக இருக்கணும். தெர் இஸ் நோ அவுட்புட். இன்புட் இருந்தால் தான் நான் அதை ஆம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ இன்புட்டே இல்லை அப்படின்னும் போது அவுட்புட்டும் எனக்கு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஆப் ஆம்பிளிஃபையர் பேசிக்லி பார்த்தீங்கன்னா when input, நான் இன்புட் V in, அதாவது V plus and V minus ரெண்டுமே ஜீரோவாக இருக்குது, எந்த இன்புட்டே கொடுக்கலன்னா அவுட்புட் ஆல்சோ ஜீரோ. V out is equal to ஜீரோ. அவுட்புட்டு ஜீரோவாக தான் இருக்கணும். பட் ப்ராக்டிக்கலாக வரும்போது அது ஜீரோவாக இருக்காது. இட்லாவது சம் அவுட்புட்.
அதெல்லாம் சொல்லும்போது ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறோம். அது ஏன் அவுட்புட் கிடைக்குதுன்னு நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நான் இன்புட்டே அப்ளை பண்ணலைன்னும் போது அதுக்கு அவுட்புட்டு எனக்கு கிடைக்கக்கூடாது. ஸோ இட் ஹேவ் த கெயின், இன்ஃபைனட் கெயின், கெயின் ஆஃப் தி ஆப் ஆம்ப்ளிஃபையர். கெயின் சொல்லும்போது ஏ இண்டிகேட் பண்ணுறது வி அவுட் பை வி இன். ஸோ ஒரு ஆப் ஆம்ப்ளிஃபையர் கெயின் வந்து இன்ஃபைனட்டாக இருக்கணும். ஸோ இட் கேன் பி எந்த லெவலுக்குன்னு ஆம்ப்ளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டாக ஒர்க் ஆக முடியும். ஸோ ப்ராக்டிக்கலாக இது மாதிரி வராது. பட் தியரிட்டிக்கலாக அது வந்து ஹை இம்பிடன்ஸ், ஹை கெயின் இருந்தால் தான் அவனுடைய யூஸ் நமக்கு, அவன் அப்ளிகேஷன் நமக்கு நிறையா யூஸ் ஆகும். அதனால் கெயின் ஆஃப் தி ஆப் ஆம்ப்ளிஃபையர் இட் வில் பி இன்ஃபைனைட். ஸோ இன்புட்டே இல்லை, அவுட்புட் இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு ஆம்ப்ளிஃபையர்னு வரும்போது கொடுக்க இன்புட்டோட அவுட்புட் அதிகமாக இருக்கணும். ஸோ இங்கே நான் இன்புட் கொடுக்கறத விட அவுட்புட் எப்போதையும் அதிகமாக வரணும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராக்டிக்கலாக வரும்போது when there is no input, Vin equal to 0ன்னு வரும்போது 1/0, anything by 0, infinite value, கெயின் வந்து இன்ஃபைனட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன, இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸும் உள்ளார டிரான்சிஸ்டர் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட்னு வரும்போது அதுக்குள்ளார இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே செமிகண்டக்டர் டிவைசஸ் லைக் டயோடு, டிரான்சிஸ்டர், இது மாதிரி செமிகண்டக்டர் டிவைசஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சர்க்யூட்டை நம்ம டெவலப் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி செமிகண்டக்டர் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது அதனுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி தெரியும். ஸோ எந்த செமிகண்டக்டர் டிவைஸாக இருந்தாலும் டெம்பரேச்சரை பொறுத்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி மாறும். ஸோ ஒரு செமிகண்டக்டர் பேசிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையும், ரெசிஸ்டன்ஸ் குறையும் போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அல்லது டெம்பரேச்சர் குறையுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டேஸில் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேட்டாக ஆன் ஆகும், ப்ராப்ளம் வரும். சம்மர் டேஸ் முடிஞ்சு வின்டர் வந்தவொடனே அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் மாறும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த ஏசி வேணும், கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது ஏசி வேணும் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. எந்த டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுதான் அதனுடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், அதுக்குள்ளே தான் ஆப்ரேட் பண்ணணும். அதை விட அதிகமாக போச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இதனால் இந்த செமிகண்டக்டர் டிவைஸுடைய ப்ராப்பர்ட்டியே நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். டெம்பரேச்சர் மாறும்போது ரெசிஸ்டன்ஸும் மாறும். எப்படி இருக்குன்னா இன்வர்ஸாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும், ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சி போச்சுன்னா கரண்ட் அதிகமாக எடுக்கும், கரண்ட் அதிகமாக எடுத்ததுன்னா டிவைஸ் டேமேஜ் ஆகும். டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக போச்சுன்னா கரண்ட்டே உள்ளார போகாது. அதனால தான் நமக்கு இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் சில சமயத்தில் ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம். அதனால் இந்த ஆப் ஆம்ப்ளிஃபையரும் இதுவும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் தான், செமிகண்டக்டரால் செஞ்சக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான். அப்போ இதுலேயும் அந்த டெம்பரேச்சர் ப்ராப்ளம் வரும். ஆனால் அந்த டெம்பரேச்சரால் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறக்கூடாது. அது மாதிரி மாறுதுன்னா அது ப்ராப்பர்ட்டியே போயிடும். அதனால் நோ டெம்பரேச்சர் ட்ரிஃப்ட். ஐடியலாக ப்ராக்டிக்கலாக வரும்போது இது மாதிரி இருக்காது. நோ டெம்பரேச்சர் ட்ரிஃப்ட், டெம்பரேச்சரால் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறக்கூடாது. டெம்பரேச்சர் ட்ரிஃப்ட், நோ டெம்பரேச்சர் ட்ரிஃப்ட், டெம்பரேச்சரால் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறக்கூடாது. தென் லாஸ்ட் ஒன் இன்ஃபைனட் பேண்ட்வித். இன்ஃபைனட் பேண்ட்வித், ஸோ இதனுடைய ஆப்ரேட்டிங் பேண்ட்வித் அது என்ன சார் பேண்ட்வித் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோம்? இன்ஃபைனட் பேண்ட்வித்.